தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. ஆவியானவரே, உம்மை ஆராதித்து போற்றி மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த தேவனே, எங்களை ஆட்கொள்ளும். இந்த ஜெப வேளை முழுவதும், இந்த இறை வார்த்தை பகிர்வு முழுவதையும் தேவன் இந்த அடிமையை ஆட்கொண்டு நீர் பேச வேண்டுமாய், உம்முடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இறை வசனத்தை கேட்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும். அனலாய் அக்கினியாய் எழுமி நின்று பிரகாசிக்க எங்களை ஆட்கொண்டு நடத்த வேண்டி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தாழ்த்தப்பட்ட உன்னை உயர்த்தும் தேவன் இயேசு என்ற தலைப்பிலே இறை வசனங்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். பிரியமானவர்களே, சுயநலமும் போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகத்திலே தான் முன்னுக்கு வர வேண்டும், தான் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகவும், அல்லது தான் அதிகாரத்திற்கு பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காகவும் பிறரை தாழ்த்துவதையும் இழிவாக நடத்துவதையும் பேசுவதையும் நம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். ஏன், நீங்களும் கூட அதில் ஒருவராயிருக்கலாம், தாழ்த்தப்பட்டு நிற்கலாம். இன்றைக்கு இந்த சாதி, மதம், இனம் என்ற இவற்றின் பெயரால் கூட அநேகர் தாழ்த்தப்பட்டு ஒதுக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டு தலை குனிந்து அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கின்றீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? தாழ்த்தப்பட்ட உன்னை, நீ எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டாயோ அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். உன் தலையை நான் நிமிரச் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி, அவரை நோக்கி கூப்பிட்டு அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்த்தப்படுவீர்கள் என்பதை இன்னைக்கு இறை வார்த்தையின் அடிப்படையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த தாழ்த்துதல் என்பது இரண்டு வகைப்பட்டது. ஒன்று தன்னைத்தான் தாழ்த்துதல், இரண்டாவது பிறரால் தாழ்த்தப்படுதல். இன்னைக்கு முதலிலே பிறரால் தாழ்த்தப்பட்ட ஒரு சிலரை இறை வார்த்தையின் அடிப்படையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தாவீது தன் சொந்த மகன் அப்சலோமினால் துரத்தப்படுகிறான். காரணம், தான் அரசன் என்ற நிலைக்கு வர வேண்டும், தன்னுடைய தந்தையை அழித்தாவது கொலை செய்தாவது தான் அரச பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த தந்தையையே பெற்ற மகன் விரட்டுகிறான். இதனால் அவமானப்பட்டு தலை குனிந்து எருசலேமை விட்டு தப்பி ஓடுகிறார் தாவீது. எவ்வாறு தன் தலையை மூடிக்கொண்டு ஓடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இது போன்ற நிலையிலே பிள்ளைகள் செய்கிற தவறினால், பிள்ளைகளுடைய தகாத வாழ்க்கையினால், தகாத செயல்பாடுகளால், இன்றைக்கு அதுவும் இந்த செல்போன் வந்த பிறகு பிள்ளைகள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், இந்த செல்போனினால் ஏற்படக்கூடிய அபாயகரமான செயல்களை பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே. இப்படிப்பட்ட அவமானமிக்க செயல்களால், வயதுக்கு மீறிய செயல்களால் எத்தனை பெற்றோர் தலை குனிந்து நிற்கிறார்கள் என்பது நிதர்சன உண்மை. பிரியமானவர்களே, இன்னைக்கு பெற்றோர் மட்டும் கிடையாது, பெற்றோர் செய்யக்கூடிய தவறுகளால், அது குடிகார தகப்பனாய் இருக்கலாம், அல்லது பொறுப்பில்லாத தாயாக இருக்கலாம்,
உங்களுடைய தாறுமாறான வாழ்க்கையினால் எத்தனை பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி சமுதாயமே அவர்களை ஒதுக்கக்கூடிய, காரி துப்பக்கூடிய, தண்டனை கொடுக்கக்கூடிய நிலையினை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுடைய செயல்பாடுகளால் எத்தனை பிள்ளைகள் தலைகுனிந்து நிற்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தால், தாவீது தன்னுடைய சொந்த மகனால் விரட்டப்பட்ட பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? திருப்பாடல் 3:3 அருமையாய் சொல்கிறது, ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிரச் செய்பவரும் நீரே என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா? நீரே என் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிரச் செய்பவரும் நீரே என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் தலையை ஆண்டவர் இயேசு நிமிரச் செய்வார். எந்த இடத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ அதே இடத்திலே உங்களை உயர்த்த அவர் வல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 10-14 வரையிலும் ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். இரு மனிதர் ஜெபிக்க ஆலயத்திற்கு சென்றார்கள். பரிசேயன், வரி தண்டுபவன். 11ஆம் வசனத்திலே நாம் தெளிவாக வாசிக்கின்றோம். இந்த பரிசேயன் எப்படி அவன் ஜெபித்தான் என்று சொல்லி வாசிக்க கேட்போம். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, தான் ஜெபிக்க சென்றான். தன்னை பற்றி மட்டும் அவன் ஜெபித்திருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்காக ஜெபித்திருக்கலாம். ஆனால் இந்த வரி தண்டுபவனைப் போல நான் இல்லாதது பற்றி நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி வரி தண்டுபவனை தாழ்த்தி தன்னை உயர்த்தினான். தான் நேர்மையாளன் என்பதை தன்னுடைய ஜெபத்திலே காட்டினான். இன்றைக்கு எத்தனை பேர் ஆலயத்திற்கு இப்படிப்பட்ட மனநிலையிலே செல்கிறீர்கள்? தான் தாழ்த்தப்பட்டவன் அல்லது தான் பாவி என்பதற்காக ஆலயத்திற்குள் கூட வரவிடாமல், ஆலயத்திற்குள் நுழைவதற்கு கூட அனுமதிக்காமல் எத்தனை பேர் நீங்கள் தலை குனிந்து நிற்கிறீர்கள், ஒதுக்கப்பட்டு நிற்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடம் உங்களை தாழ்த்துங்கள். அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1-12 வரையிலும் நாம் ஒரு பகுதியை வாசிக்கிறோம். இது நமக்கு நன்கு தெரிந்த பரிச்சயமான பகுதி. இந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண். பிரியமானவர்களே, விபச்சாரம் என்று சொன்னால் இருவர் அங்கு இருக்க வேண்டும் பாவம் செய்வதற்கு. ஒரு ஆணும் பெண்ணும் தவறான உறவில் ஈடுபடுவதுதான். ஆனால் இங்கு நாம் பார்க்கின்றோம், ஆணை விட்டு விட்டார்கள், அந்த பெண்ணை மட்டும் கொண்டு வந்து இயேசுவின் முன்பாக நிறுத்துகிறார்கள். இது இயேசுவை சிக்கலில் மாட்டி வைக்க வேண்டும் என்பதற்காகவும் இதை செய்தார்கள். ஆனால் இந்த பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, இந்த பெண்மணியை பாருங்கள். இந்த பெண்மணி குற்றம் சுமத்தப்பட்டு அந்த ஊரே அங்கு கூடி வந்து நிற்கின்றது. பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லாரும் கையில கல் வச்சு நிக்கிறாங்க. இந்த பெண்ணை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி. அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இவளோடு விபச்சாரம் செய்தவர்கள் இருந்திருப்பார்கள், சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த பெண்ணை அடியோடு அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவமானப்படுத்துவதற்காக ஊரே கூடி நிற்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த பெண் தலை குனிந்து நிற்பதை கண்டு அவளை பார்த்து, எவரும் உனக்கு தீர்ப்பிடவில்லையா? நானும் உன்னை தீர்ப்பிடேன், சமாதானமாய் போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்னார். பிரியமானவர்களே, தலை குனிந்த அந்த பெண்ணை ஆண்டவர் தலை நிமிர்த்தச் செய்தார். இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்களும் உங்களை வாழ்க்கையில் இருக்கலாம். ஒருவேளை தவறான உறவுகளால் பிடிக்கப்பட்டிருக்கலாம், தவறான உறவுகளால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அறியாமல் பாவம் செய்திருக்கலாம், பாவம் செய்வதற்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அதனால் அந்த பழியை சுமந்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் வாழலாம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், ஒருவேளை விதவையாயிருக்கலாம், அல்லது நீங்கள் விதவை என்பதற்காக பொது இடத்திற்கு கூட வருவதற்கு உங்களை அனுமதிக்காமல் இருக்கலாம். எந்த நிலையில் நீங்கள் தலை குனிந்து நின்றாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவரிடம் வாருங்கள், அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அனாதைகள், விதவைகள், தீராத வியாதியினால் பீடிக்கப்பட்டவர்கள், பேய் பில்லி சூனிய கட்டுகளால் அவதிப்பட்டவர்கள், இன்னும்
சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று எவரையும் அவர் விட்டு வைக்கவே இல்லை. யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ இவரும் அவர்களை தேடிச் சென்றார். தேடிச் சென்று மனித மாண்பினை உயர்த்திய நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். மனிதனை மனிதனாக மதிக்கச் செய்ததும், தாழ்த்தப்பட்டவர்களை, தலைகுனிந்து நின்றவர்களை உயர்த்தி வைத்ததையும் நாம் பார்க்கின்றோம், வாசிக்கின்றோம். நீங்களும் சாதியால் அல்லது மதத்தால் அல்லது அந்தஸ்தால், பொருளாதாரத்தால் தாழ்த்தப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி யாரெல்லாம் உங்களை தாழ்த்துகிறார்களோ அந்த நேரத்திலே இந்த ஆண்டவர் இயேசுவை தேடிச் செல்லுங்கள். நிச்சயம் நிச்சயமாக இந்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், புது வாழ்வு கொடுப்பார். தாழ்த்தப்பட்ட இடத்திலே உங்கள் தலையை நிமிரச் செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக தன்னையே தாழ்த்தினவர்கள் ஒரு சிலரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அந்த வரி தண்டுபவன் எப்படி ஜெபித்தான், ஆலயத்திற்கு சென்ற பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை வேத வசனம் அருமையாய் சொல்கிறது. வாசிக்க கேட்போம். வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்று ஜெபித்தான். பிரியமானவர்களே, தலையை குனிந்து தன்னுடைய தலையை உயர்த்தி பார்க்க கூட துணியாமல் தன்னை முற்றிலுமாய் இறை பிரசன்னத்திலே தாழ்த்தி, பாவியாகிய என் மீது இறங்கும் என்று சொல்லி கேட்டான். பிரியமானவர்களே, இந்த இறை வசனம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது இவனே ஏற்புடையவனாகி சென்றான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இவன் தலையை தாழ்த்தினான் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே. அந்த ஆண்டவர் இவன் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். 14வது வசனம் சொல்கிறது, தன்னைத்தான் உயர்த்துபவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துபவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு இறை பிரசன்னத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே, ஜெபத்திலே உங்களை நீங்கள் தாழ்த்துகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நிச்சயமாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1-8 வரையிலும் ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையிலே நிற்கிறார். மக்கள் கூட்டம் தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு போதிப்பதற்காக அங்கு 2 படகுகள் இருந்ததிலே சீமோனுடைய படகை தெரிந்து கொண்டு படகை உள்ளே தள்ளச் சொல்லி படகிலே அமர்ந்து கொண்டு மக்களுக்கு போதிக்கின்றார். போதித்து முடித்ததும் பேதுருவிடம் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் நீ வலைகளை போடுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, பேதுருவுடைய மனநிலை என்ன தெரியுமா? இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தோம், ஆனா ஒன்னும் கிடைக்கல ஆண்டவரே, ஆனா உம்முடைய வார்த்தையை நம்பி நான் வலைகளை போடுகிறேன் சொல்லி கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து, இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய வலையை வீசினான். ஏராளமான மீன்களை பிடித்தான். எவ்வளவு என்றால் 2 படகுகள் மூழ்கக்கூடிய அளவிற்கு திரளான மீன்களை பிடித்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். இந்த மீன்பாட்டை கண்டு அச்சம் கொண்டு பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னார். எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்துகிறார் பாருங்கள். ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி, இவ்வளவு பெரிய அதிசயத்தை நீர் எனக்கு செய்ய நான் தகுதியற்றவன், நான் பெரும் பாவி என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் இறைவனுடைய இயேசுடைய கால்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள். தாயின் கருவில் உருவானதிலிருந்து நாம் பாவிகளிலும் பெரும் பாவி. ஆனால் நம்மீது தயவு கொண்டு, இரக்கம் கொண்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். இந்த நாள் வரையிலும் நம்மை கண்ணின் மணியாய் காத்து வந்திருக்கிறாரே, நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருந்திருக்கிறோமா? நம்முடைய தகுதியின்மையை நாம் உணர்ந்து வாழ்ந்திருக்கிறோமா? இன்றைக்காவது ஆண்டவர் உங்களை அதிசயமாய் வழிநடத்தக்கூடிய நிலைகளை, சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இந்த ஆண்டவரிடம் உங்களுடைய தகுதியின்மையை உணர்ந்து முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க, இன்னும் இன்னும் அநேக அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2ஆம் அதிகாரம் 6-11 வரையிலும் ஆண்டவர் இயேசு இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர்,
அகிலத்தையே உண்டாக்கி அதில் இருக்கிற அனைத்தையும் உண்டாக்கின அந்த தேவன் தன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்தினார். நம்மீது பாவிகளான நம்மீது அவர் கொண்ட அன்பிற்காக அவர் எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினார். கடவுள் எப்படி அவரை உயர்த்தினார் என்பதை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2:6-11 வரையிலும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். பிரியமானவர்களே, ஒரு அடிமை நிலைக்கு தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் நமக்காக பட்ட வேதனைகள், பாடுகளை சற்று யோசித்து பாருங்கள். அவர் நமக்காக பட்ட வேதனைகளை, பாடுகளை, அனுபவித்த அவமானங்களை சற்று தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நமக்காய் அடிக்கப்பட்டார். நாம் செய்த பாவங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். காரி உமிழப்பட்டார். சாட்டையால் அடிக்கப்பட்டார். சிலுவை சுமத்தப்பட்டார். முள்முடி சூட்டப்பட்டார். கேலி கிண்டல் செய்ய தன்னை அனுமதித்தார். பிரியமானவர்களே, தன்னை விட்டு கொடுத்தார். பிரியமானவர்களே, சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்து இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தின அவரை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் என்பதை 9-11 வரையிலும் வாசிப்போம். கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தான் உயர்த்தப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லி எல்லா நாவும் அறிக்கையிட விண்ணவர், மண்ணுலகோர், கீழுலகோர் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு மண்டியிடக்கூடிய அளவிற்கு உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்படுவதற்கு அடிமை நிலைக்கு தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி வாசித்தோம். பிரியமானவர்களே, கடவுளின் மகனே இந்த அளவிற்கு தன்னை தாழ்த்தினார் என்றால் நாம் எம்மாத்திரம்? நாம் எம்மாத்திரம்? சற்று யோசித்து பார்ப்போம். உங்களுடைய படிப்போ, பதவியோ, பட்டமோ, அந்தஸ்தோ, நீங்கள் வைத்திருக்க பணமோ, நிலபுலமோ, நகை நட்டோ எதுவும் உங்களோடு வரப்போவதில்லை. எதுவும் உங்களை உயர்த்தப் போவதில்லை. மாறாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு, ஆண்டவர் இயேசுவின் பெயருக்கு உங்களை நீங்கள் கீழ்ப்படுத்தினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களை தாழ்த்தினீர்கள் என்று சொன்னால், அவரிடம் உங்களை தாழ்த்தினீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். இதைத்தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதர்களிடம் நம்மை தாழ்த்துவதற்கு நாம் வெட்கப்படுவதே கிடையாது. ஏன்னா அவங்க காலில் கூட நம்ம விழுறோம். ஆனால் அப்படி அல்ல. மனிதர்களிடம் நம்மை தாழ்த்துவது கூடாது. மாறாக ஆண்டவர் இயேசுவிடம் நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தோம் என்றால் ஏற்ற காலத்தில், ஏற்ற இடத்தில், ஏற்ற விதத்தில் உங்களை அவர் உயர்த்துவார். மனிதர்களால் கூடாதது என் தேவன் இயேசுவினால் கூடும். எந்த இடத்தில் நீ தாழ்த்தப்பட்டாயோ அதே இடத்திலே உயர்த்த வல்லவர் என் ஆண்டவர் இயேசு என்பதை இன்றைக்கு உணர்ந்து அவருடைய பாதத்திலே முழந்தாள் படியிட்டு, என்னை உயர்த்தும் ஆண்டவரே, என்னை உம்முடைய பாதத்திலே நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே,
தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. நன்றி செலுத்துகிறோம் நல்ல ஆண்டவரே. இந்த இறை வார்த்தை பகிர்வு முழுவதும் எங்களோடு கூட இருந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீ எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டாயோ அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீரே. அப்பா, இந்த உண்மையை நான் மறந்து வாழ்ந்த நேரங்களுக்காய் நான் தாழ்த்தப்பட்டு விட்டேனே. நான் ஏழை, நான் என் ஜாதியால், என் மதத்தால், என் இனத்தால், என் குலத்தால், இன்னும் என் பொருளாதார குறைவினால், கடன் தொல்லையினால், குடும்ப பின்னணியினால் நான் தாழ்த்தப்பட்டு நிற்கிறேனே, பிறரால் ஒதுக்கப்பட்டு நிற்கிறேனே, அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கிறேனே. என் பெற்றோரின் செயல்பாடுகளால், பொறுப்பில்லாத வாழ்க்கையினால், என் பிள்ளைகளுடைய தாறுமாறான வாழ்க்கையினால் இன்றைக்கு நான் தலைகுனிந்து நிற்கிறேனே என்று சொல்லி தலைகுனிந்து நிற்கிற மகனே, மகளே, உன்னை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. தேவனே, ஏசப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் தாழ்த்தப்பட்ட நேரங்களில் எல்லாம் மனிதர்களுடைய உதவியை நாடி சென்றேனே ஒழிய உம்மை நான் தேடி வர மறுத்தேனே, மறந்தேனே. என்னை மன்னியும் ஆண்டவரே. இன்றைக்கு பேதுருவை போல, வரி தண்டுபவனைப் போல நான் என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஏற்ற காலத்திலே என்னை உயர்த்தக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நீர் ஒருவரே என்று சொல்லி நான் இன்றைக்கு விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி கூறுகிறேன் அப்பா. பாவியான என்னை ஏற்றுக்கொள்ளும், என் மேல் இரக்கமாயிரும், என் தலையை நிமிரச் செய்ய வல்லவர் நீர் ஒருவரே என்று சொல்லி நான் இன்றைக்கு நம்புகிறேன் ஆண்டவரே, விசுவசிக்கிறேன். என்னை முற்றிலுமாய், என் வாழ்க்கையை முற்றிலுமாய் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஏற்ற காலத்திலே என்னை நீர் உயர்த்த வல்லவராயிருக்கிறீரே, நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. நீர் உயர்த்தும் வரையிலும் நான் என்னை தாழ்த்தி உம்முடைய பிரசன்னத்திலே என்னை தாழ்த்தி வாழ என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீர் என்னை அதிசயமாய் நடத்தி வருகிறீர். எண்ணிலடங்காத அதிசயங்களை என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறேன். என் தாயின் கருவில் நான் உருவானதிலிருந்து இன்று வரையிலும் நீர் என்னை உம்முடைய கண்ணின் மணியாய் காத்து வந்திருக்கிறீரே. இன்னும் தொடர்ந்து இதுவரையிலும் காத்த தெய்வம் இன்னும் தொடர்ந்து என்னை நடத்துவீர், காப்பீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு, என்னை தலை நிமிர செய்வீர் என்ற நம்பிக்கையோடு என்னை முற்றிலுமாய் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.